friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard accountancy first chapter accounts from incomplete records ஓட 8th sum பார்க்க போறோம். Raja does not keep proper books of accounts. Following details are taken from his records. Does not keep proper books na நாம incomplete books of records consider பண்ணுவோம். Next question வந்து particulars rupees 11/2018 and 31/12/2018. 1/1/2018 இருக்கிற வேல்யூஸை நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்காக எடுத்துக்குவோம். அண்ட் 31/12/2018 இருக்கிற வேல்யூஸை க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்காக எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் அடுத்து பர்டிகுலர்ஸ். நான் ஆல்ரெடி அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம முன்னாடியே நம்ம எழுதி வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேஷ் அட் பேங்க் அசட்ஸ், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அசட்ஸ், டெப்டார்ஸ்னால் நமக்கு கொடுக்க வேண்டியவங்க. ஸோ அசட்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் நாம் பே பண்ண வேண்டியவங்க. ஸோ லயபிலிட்டிஸ். பேங்க் லோன் நம்ம பே பண்ணணும், அதனால் லயபிலிட்டிஸ். பில்ஸ் பேயபிள் ஸோ லயபிலிட்டிஸ். பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் நம்மளோட அசட்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு அது கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் ₹50,000. இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டலுங்கிறது அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 50,000. அண்ட் வித்ட்ரா 2,500 பெர் மந்த் ஃப்ரம் த பிஸ்னஸ் ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ்னாலே நம்ம ட்ராயிங்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ 2,500 பெர் மந்த். அப்போனா 2,500 × 12. 2,500 × 12 இஸ் ஈக்குவல் டு 30,000. நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் அபவ் இன்ஃபர்மேஷன். நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூஸ் தேவை. அது நம்ம கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் காலம், அதாவது 1/1/2018 இருக்கிற வேல்யூஸை மட்டும் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்காக எடுத்துக்கணும். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பேங்க் லோன் அண்ட் பில்ஸ் பேயபிள் அதெல்லாம் வந்து லயபிலிட்டிஸ், அதெல்லாம் லயபிலிட்டி சைடில் எழுதிக்கிறோம். அண்டு கேஷ் அட் பேங்க், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், டெப்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் இதெல்லாம் அசட்ஸ். ஸோ நம்ம இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1,30,000 + 60,000 + 80,000. லயபிலிட்டிஸ் வந்து டோட்டல் 2,70,000. அண்ட் அசட்ஸில் கேஷ் அட் பேங்க் 80,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,80,000, டெப்டார்ஸ் 90,000, பிளான்ட் அண்ட் மெஷினரி 1,70,000. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5,20,000 வருது. நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னா, அசட் சைடு அண்ட் லயபிலிட்டி சைடில் இருக்கிற வேல்யூஸை டோட்டல் பண்ணி அதில் எந்த வேல்யூ லார்ஜர் வேல்யூவாக இருக்கோ அதை ரெண்டு பக்கம் போட்டுட்டோம்னா நம்ம ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லயபிலிட்டிஸோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 2,70,000 அண்ட் அசட்ஸில் இருக்கிற வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் 5,20,000. இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்ம அசட்ஸோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குது, அதாவது சம் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் அசட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 5,20,000 அதை ரெண்டு பக்கமும் நம்ம டோட்டலாக என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். அதுதான் இங்கே பாருங்கள், 5,20,000 - 2,70,000 இஸ் ஈக்குவல் டு 2,50,000. இப்போ இந்த வேல்யூ நம்ம எங்கே என்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் ஆட் பண்ணி வச்சுருப்போம் ஏற்கனவே. பார்த்தீங்கன்னா இங்கே 2,70,000 அண்ட் 5,20,000. இந்த ரெண்டு சைடில் எந்த சைடோட வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த சைடு வந்து நம்ம இந்த வேல்யூவை என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு அது கரெக்டாக பேலன்ஸ் ஆகிக்கும். இங்கே ஆட் பண்ணோம்னா 5,20,000 வரும், இங்கே ஆட் பண்ணோம்னா நமக்கு 2,70,000 தான் வரும். அப்போது நம்ம இந்த 2,50,000 இங்கே என்டர் பண்ணோம்னா நமக்கு 5,20,000 வந்துடும். ஸோ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். க்ளோசிங் கேபிட்டலுக்கும் அதே ஃபார்மேட்டை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சேம் அதே தான், பட் நமக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது கொஸ்டினில் செகண்ட் ருபீஸ் காலம் 31/12/2018 அதில் இருக்கிற வேல்யூஸை வந்து நாம் இங்கே லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ்க்கும் நம்ம என்டர் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பேங்க் லோன்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் அதெல்லாம் லயபிலிட்டி சைடு. அண்ட் கேஷ் அட் பேங்க், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், டெப்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் இதெல்லாம் அசட் சைடில் எழுதிட்டோம். இப்போது லயபிலிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 lakh கிடைக்குது. அண்ட் அசட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 6 lakh கிடைக்குது. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் லயபிலிட்டி சைடு அண்ட் அசட் சைடு பார்க்கும்போது எந்த சைடோட வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை நம்ம ரெண்டு பக்கமும் என்டர் பண்ணுவோம். ஸோ நமக்கு அசட் சைடோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குது, 6 lakh. ஸோ ரெண்டு பக்கமும் என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ்.
அப்போ நம்ம அசட் 6 lakh அண்ட் liabilities 3 lakh மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 3 lakh கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 3 lakh எங்கே என்டர் பண்ணணும்னா அசட் சைடோட வேல்யூஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 6 lakh வரும் அண்ட் liability சைடோட வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 lakh வரும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த வேல்யூவை எந்த சைடு என்டர் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா liability சைடு. ஏன்னா இங்கே ஏற்கனவே 3 lakh தான் இருக்குது. அது கூட இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த வேல்யூவை இங்கே என்டர் பண்ணோம்னா நமக்கு 6 lakh ஆயிரும். ஸோ நமக்கு ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ 2,50,000 அண்ட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ வந்து 3 lakh ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸோட ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் நாம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜா. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் ஓப்பன் பண்ணி பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் எழுதிக்கணும். க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 3 lakh. அது கூட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 2,500. 2,000 கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2,500 ட்ராயிங்ஸ் பர் மந்த்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 2,500 into 12 அது வந்து நமக்கு 30,000. 2,500 into 12 நமக்கு 30,000 வருது. அதான் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 3,30,000. க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணி வர வேல்யூவோட அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் ₹50,000 கொடுத்துட்டாங்க. 3,30,000 லெஸ் 50,000 2,80,000. இந்த வேல்யூஸை நம்ம அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். அந்த அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் கூட ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணோம்னா நமக்கு 30,000 வருது. ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருந்தால் ப்ராஃபிட், அதிகமாக இருந்தால் லாஸ். இப்போ நமக்கு அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ 2,80,000 அண்ட் ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ 2,50,000. அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ விட ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருக்கிறனால நமக்கு ப்ராஃபிட். அப்போது ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் வந்து 30,000. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.